ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு நண்டு பிரட்டல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நண்டு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி அது கொஞ்சம் பொரியிற வரலையும் பார்த்துக்கணும். சோம்பு பொரிஞ்சோன்னு அதில் வந்து தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதில் தக்காளியும் ஆட் பண்ணிவிடுவோம். ஆனால் வெங்காயம் கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிடணும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிடணும். லேசாக ரெண்டும் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து நண்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். நண்டு சின்ன சின்ன நண்டு கிடச்சிது. ஆக்சுவலாக இது வந்து வயல் நண்டு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு தேங்காய் திருவி அதோட பால் எடுத்து வச்சுக்கணும் சைடில். இப்போ வந்து தேவையான அளவு கடாயில் உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா வகைகள் ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், சோம்பு பொடி, சோம்பு ஜீரகம் பொடி ரெண்டும் மிக்ஸ் பண்ணது. அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர், சேப்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்புறம் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சிடணும்ல, அதோட சாந்து கொஞ்சோண்டு, அப்புறம் அந்த தேங்காய் பால் வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஊற்றிடணும். ரொம்ப தேங்காய் யூஸ் பண்ணாமல் வெறும் பால் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டாக்கா இது வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும், ஒரு திக்னஸ் கொடுக்கும். கிரேவி இல்லை மைல்டு கிரேவியாக வந்து ரெடி ஆகும். இப்போ வந்து தேங்காய் பாலும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நண்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஆனால் அது வந்து வேக வேக அது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். இப்போ நல்லா வேக வச்சிடணும் மூடி போட்டுட்டு. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது. அது சாதத்தில் போட்டு சாப்பிட்றோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி